பணியில் இருக்கும் பொழுதே காணாமல் போனதா? எப்போ போனது? இப்போ புதுசாக எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க. இந்த சிலையை பற்றி நீங்கள் பேசுனது வருமா சார்? வராதா? வரும் சார். கொஞ்சம் சத்தம் போட்டு பேசுங்களா. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் சரி இருந்த சோமாஸ்கந்தர் சிலை, அந்த சிலை அமெரிக்காவில் இருக்கிறத இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க சார். சரி, அமெரிக்காவில் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்களா? அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி விர்ச்சுவலாக கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி சரி மூலமா தேடி சரி சரி சொல்லி சிலை கடத்தல் அறிவிச்சிருக்காங்க. சரி, இது எப்போ காணாமல் போனது? நீங்கள் பணியில் ரொம்ப காலமாக சிலை கடத்தல் இருந்தீங்க, அப்போ இது ஐடென்டிஃபை பண்ணப்பட்டதா? எப்போ காணாமல் போனது? அதை பற்றி எடுக்கப்பட்ட நடவடிக்கை சார்? அது இப்போ எனக்கு இதில் பதில் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் சொல்கிறத வச்சு தான் சொல்கிறேன். நான் இந்த வரைக்கும் டிவி பார்க்கல, சத்தியம். டிவியோ அந்த அதில் நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் சொல்கிறது வெளிநாட்டில் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய சோமஸ்கந்தர் ஐடல், அந்த தெய்வ விக்கிரகத்தை ஒரு ஏதோ மியூசியத்தில் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கன்றீங்க. கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்கிறாங்களா இல்லை எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா? எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதை வச்சு தான் என்னால் சொல்ல முடியும். அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா, அது இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொன்னால் அது பொய்யா அது உண்மையா அப்படின்னு பார்த்தா ஒரு 2000 மடங்கு அது பொய். அதுக்கு மேலே சொல்ல முடியாது. என்ன காரணம்? இவ்வளோ தூரம் நம்ம அதை அடித்து சொல்கிறது காரணம் பொய்ன்னு சொல்லணும். ஏற்கனவே நீங்கள் எல்லாருமே மறந்துட்டீங்க. உங்கள் முன்னாடியே உங்கள் ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி 2018 உங்கள்கிட்ட பேசியிருக்கேன், நல்லா பேசியிருக்கேன். முக்கியமாக பாலமர் டெலிவிஷன் அண்ட் தந்தி டெலிவிஷனில் நான் பேசியிருக்கேன். இதே தெய்வ விக்கிரகம் வெளிநாடுனா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மியூசியத்தில் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி பண்ணோம் அப்படின்னா, ஏற்கனவே ஏகாம்பரநாதரில் ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்கு மிகப்பெரிய வழக்கு. அந்த வழக்கு என்ன வழக்குன்னா, 2,83,00,000. சொல்லுங்கள் சார், எவ்வளோ? 2,83,00,000 ஒர்த்து மதிப்புள்ள ஒரு கோல்டு தங்கம். அப்படின்னா 8.25 கிலோ தங்கத்தை முறைகேடு கிடையாது. முறைகேடுங்கிறது சாதாரண வார்த்தை. கிரிமினலாக கையாடல் பண்ணியிருக்காங்க. ஹெச்ஆர்என்சி அஃபிஷியல் கையாடல் பண்ணப்பட்ட ஒரு வழக்கு. அந்த வழக்கை கொடுத்தவர் யாருன்னா, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு 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 படம் வரைவார். ஏழை ஒரு 1 இயர் பாய். ரொம்ப பரம ஏழை. ஆனால் தங்களுடைய குடும்பத்தில் சொத்தை விற்று கூட இந்த தெய்வத்தை காப்பாற்றுவேன்னு சொல்லக்கூடிய ஒரு பிடிமானம் உள்ளவர். அவர் மேலே எக்கச்சக்கமான பொய் கேஸெல்லாம் போட்டாங்க. அவர் இப்போ இருக்காரா இல்லையா தெரியலை. அவர் தான் இந்த வழக்கை கொடுக்குறார். இந்த வழக்கு புலன் விசாரணை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் 2015. இந்த முறைகேடு நடந்தது. இந்த முறைகேடுனா அந்த கையாடல் பண்ணுறாங்க இல்லையா, 8.7 கிலோ 8.25 கிலோ கோல்டை புது சிலையை செய்கிறாங்க. பழைய சிலைன்னு சொல்கிறார் ஒருத்தர், ஒரு அசிஸ்டன்ட் ஒரு ஜாயின்ட் கமிஷனர். அது பொய். அது அவர் கொஞ்சம் அனுபவம் இல்லாத ஆள், அவங்க இருக்க தகுதியற்றவர். தொன்மையான தெய்வ விக்கிரகம் பழையன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது 1600 வருஷத்துக்கு முன்னாடி பல்லவர் காலத்தில் செய்யப்பட்ட, வழக்கமாக சோழர் காலத்தில் பேசிக்கிட்டே இருப்போம். இது பல்லவர் காலத்தில் செய்யப்பட்ட அந்த தெய்வ விக்கிரகத்தை வேணும்னே ரிப்பேர் ஆகிருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்தபதி அவங்களுக்கு வேண்டிய உள்ளே இருக்கக்கூடிய ஸ்தலஸ்தாரும்பாங்க, அர்ச்சகர் அல்ல, அர்ச்சகர் மேலே பழிய போட்டுறாதீங்க, ஸ்தலஸ்தாரும்பாங்க, அவரில் இருக்கக்கூடிய சீஃப்ட்டை சொல்லி அவரோட வகையரா சொந்தக்காரர்களை ஒன்றா ஆட்டி அதை உடைக்கிறது மாதிரி செஞ்சு, ரிப்பேரில் இருக்கிறது மாதிரி செஞ்சு, இந்த சபதி அதை போய் பார்த்து மூஞ்சில் மட்டும் 70 இந்த சிலையில் 75% கோல்டு இருக்குது, தங்கம் போல மிளிர்கிறதுன்னு என்று அறிக்கை கொடுக்குறார். அதன் பிரகாரம் இவங்க ஆர்டர் போட்டு இந்த சிலையை புது சிலை செய்யுங்க அப்படின்னு ஆர்டர் போடுறாங்க. புது சிலையை செய்ய போகும்போது ஒரு ஆர்டர் போடுறாங்க. அதில் குறைஞ்சபட்சம் 5% கோல்டு இருக்கணும். அந்த கோல்டு கோயிலில் இருக்கக்கூடிய கோல்டாக இருக்கக்கூடாது, வெளியிலேருந்து வாங்கிக்கிறீங்க அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்ல போகும்போது புது சிலை செய்கிறாங்கன்னா 2 சிலை செய்கிற சோமஸ்கந்தரும் பக்கத்தில் கூடிய அம்பாலும் கொடுக்குறாங்க, இளவார் குழலிம்பாங்க. அவருடைய 2 சேர்த்தா ஒன்று 111 கிலோ, இன்னொன்று 63 கிலோ, 2 சேர்த்தா 174 கிலோ. அந்த 174 கிலோவில் 5% கோல்டு இருக்கணுன்றாங்க. லெங்க்தியாக இருக்குன்னு நினைக்க ரொம்ப முக்கியம். இதை தனியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு யாரும் கேட்க முடியாது. கண்டிப்பாக ஃபுல்லாக தான் பார்த்தோன்னு ரொம்ப முக்கியமான வழக்கு. அப்போ 111 ப்ளஸ் 63 வச்சா 174 கிலோவில் 2 ஐடல் இருக்குது. அதில் 5% கோல்டு இருக்கணும்னா டோட்டலாக 100க்கு 5னா 174 எவ்வளோ இருக்கும்? 8.7 8.25 கிலோ கோல்டு இருக்கணும் இல்லையா? அப்போ நாங்கள் புலன் விசாரணை பண்ண போகும்போது நான் ஐஎஸ்ஆர்ஓன்னு கேள்விப்பட்டீங்களா இல்லையா? இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், ஐஎஸ்ஆர்ஓ ராக்கெட் விடுறாங்க, அவங்கள்ட்டேருந்து எக்ஸ்பர்ட்டை வர சொல்லி பார்க்குறோம். அவங்க ஒரு மெஷின் கொண்டாந்தாங்க, எலக்ட்ரானிக் கேட்ஜெட், பிஎம்ஐ மெஷின் சொல்லுவாங்க. அதோட விலை 50 லட்சம். அதை பார்த்துட்டா 1 விழுக்காடு % கூட கோல்டு அதில் இல்லைன்றாங்க. ஆனால் இருக்கிறது
கிட்டத்தட்ட 8.25 கிலோ இருக்கணும். ஆனால் 1 விழுக்காடுன்னு 1% கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதோட 8.25 கிலோவோட விலை 2015 செஞ்சுருந்தாங்கன்னா 2,83,00,000. அதுக்காக இந்த கேஸை போட்டாங்க. இந்த கேஸை புலன் விசாரணை பண்ண போகும்போது நீங்கள் கேட்குறீங்களா ஒரு சில இப்போ அந்த தெய்வ விக்கிரகம் சோமஸ்கந்த தெய்வ விக்கிரகம் கை வலிக்குதா சார் சாரி அந்த தெய்வ விக்கிரகம் எங்களுக்கு கணக்குக்கு வருது. எப்படி வருது? வெளிநாட்டில் இருக்கிறது எங்களுக்கு வருது. இதுதான் சார். அப்போ 2018 17 இல்லாட்டி அதிகப்படியாக 19 இந்த சிலையை நாங்கள் அங்கே இந்த தெய்வ விக்கிரகம் அங்கே இருக்குது கண்டுபிடிக்கப்பட்டு ஊடகங்களாகிய உங்களுக்கே சொல்லி கொண்டாந்துருக்கோம். நீங்கள் கொஞ்சம் நிறைய வேலை பண்ணியில் கொஞ்சம் இதை ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். இப்போ உங்களுடைய டெலிவிஷனை போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். இந்த சிலை எப்படி முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருமே ஏமாற்ற முடியாது. மற்ற எந்த தெய்வ விக்கிரகத்துலையும் நல்லா கவனிங்க, எந்த தெய்வ விக்கிரகம் பெடஸ்டல் இருக்குல்ல பீடத்தில் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்காது. மெட்டாலிக் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்காது. என்ன மெட்டாலிக் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா எழுத்தை எழுதியிருப்பாங்க, எதில் உலோகத்திலே எழுதியிருப்பாங்க. அதில் என்ன எழுதியிருக்குங்க ரொம்ப நாளாகிடுச்சு. நான் வெளியே வந்து கிட்டத்தட்ட 4வது வருஷம் நான் வெளியே வந்து 5வது வருஷம் வெளியே இருந்துகிட்டு இருக்கேன். இருந்தாலும் தவறாக இருந்தாலும் என்னுடைய ஞாபகத்தில் நான் கொஞ்சம் சொல்கிறேன். அதில் எழுத போகும்போது என்ன எழுதியிருக்கு, இந்த பீடத்தில் தெலுங்குல எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த தெய்வ விக்கிரகம் சோழர்களாலேயோ பாண்டியர்களாலோ செய்யப்பட்ட தெய்வ விக்கிரகங்கள் அல்ல. தெலுங்கர்கள்னா விஜயநகர பேரரசு வந்த பிறகு நாயக்கர்கள் அவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க காலத்தில் செய்யப்பட்ட தெய்வ விக்கிரகங்கிறது தெளிவாக வருது. அதில் என்ன எழுதியிருக்குன்னா கொஞ்சம் மாறுபட்டு இருக்கலாம், ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 60-70 விழுக்காடு நான் சொல்ல சொல்லணும். அதில் என்னென்னா ஒன் வெங்கட்ட ராமனனே, தெலுங்கு ரமணனே, சன் ஆஃப் அப்படின்னா இங்கே ஆங்கிலத்தில் சன்னா எழுதப்பட்டது தெலுங்குல மொழிபெயர்க்கப்பட்டு நான் பார்க்குறேன். சன் ஆஃப் கொண்டம நாயனனே, கிராண்ட் சன் ஆஃப் ரப்ப நாயனனே. இது 3 ஞாபகத்தில் இருக்கும், கொஞ்சம் தப்பாக இருக்கலாம் பேரில். இவங்க 10 ஐடல் அந்த கோயிலுக்கு கொடையாக கொடுக்குறாங்க. இந்த ஐடலிசத்துக்கு எந்த கோயிலுக்கு? ஏகாம்பரநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு கொடுக்குறாங்க. எப்போ கொடுக்குறாங்கன்னா ஆஃப்டர் ரிட்டர்ன் ஃப்ரம் தமனோ என்று எழுதுறாங்க. தெலுங்குலனால எனக்கு சொல்ல தெரியலை. இது ஏற்கனவே இதாக இருந்ததுனால நாங்கள் எஃப்ஐஆர் போட வேண்டிய அவசியம் இல்லை. இன்ஸ்கிரிப்ஷனல் மெட்டீரியலில் காஞ்சிபுரங்கிறது ஜப்பானில் இருக்கா, காஞ்சிபுரங்கிறது ஹாங்காங்கில் இருக்கா? நோ. ஏகாம்பரநாதர் கோயிலுங்கிறது கொழும்புல இருக்கா, இல்லை செக்கோஸ்லோவேக்கில் இருக்கா? இல்லை. இதுக்கு நான் ரிப்போர்ட் எழுதிட்டு அன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கேஸெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய டிவிஷன் பெஞ்ச் சார் இன்றைக்கி எல்லாரும் சீரழியறதுக்கு காரணம் அப்போ கோர்ட்டு மானிட்டர் பண்ணிச்சு வழக்க. 2 ஜட்ஜ் இருந்தாங்க, ஒரு ஜட்ஜ் முதல்ல இருந்தாங்க, அப்புறம் 2 ஜட்ஜ் இருந்தாங்க. இவங்க போடுற ஜட்ஜ்மெண்ட் எல்லாத்தையும் சுப்ரீம் கோர்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணாங்க, கரெக்டுன்னாங்க. அவங்க வாரம் கண்ணில் விளக்கணையை ஊற்றிட்டு பார்த்தாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. அதனுடைய ஆளாளுக்கு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நான் இங்கே இல்லை, இந்த தொழிலை பார்க்காம ரிட்டையர் ஆன பிறகு வழக்கமான பேரை அந்த குழந்தை சாமியை கும்பிட, ரெஸ்ட் எடுக்க, டீ குடிக்க, பேப்பரை பார்க்க இப்படி போயிருந்தேன் அப்படின்னா இப்போ உங்களால் என்னால் பேச முடியாது. எந்த அதிகாரி ரிட்டையர் ஆகிட்டு இந்த ஐடல் விங் சைடில் ஒரு ஆள் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு இல்லை. ஸோ ரிமைண்டர் ஆஃப் லைஃப் நான் சொல்கிறேன், இந்த தெய்வ விக்கிரகம் அந்த கோயிலேருந்து திருடப்பட்டது. ஏற்கனவே ரிப்போர்ட் வச்சாச்சு. அந்த ரிப்போர்ட்டை நாங்கள் யார்கிட்ட கொடுத்துருக்கோம்? டிவிஷன் பெஞ்சில். நாங்கள் அதை இது ஒரு பெரிய இதில் சொல்லி சாதாரணமாக சீல்டு கவரில் கொடுத்தா பார்த்துட்டு எங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆனால் இது போக அந்த அமெரிக்கன் இன்வெஸ்டிகேட்டருக்காக ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி இன்வெஸ்டிகேட்டர்னு வர்றார். அதில் ப்ராசிக்யூட்டர் வரப்போகும்போது இது சம்மந்தப்பட்ட இதை அவர்கிட்ட சொல்கிறேன். சொல்லிவிட்டு நாங்கள் கொடுத்துருக்க தகவலில் இது ஒரு தகவல். ஸோ இது ஒன்றும் புதுசு இல்லைங்கிற சொல்ல வரேன். குறை இல்லை, அவங்க மேலே குறை சொல்கிறதுக்காக இல்லை. இப்போ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லி கேட்டால் ரொம்ப சந்தோஷம், போடுங்கன்ற. இது மாதிரி நிறைய கேஸுக்கு போட சொல்கிறேன். சார் நீங்கள் அப்போவே நீங்கள் இந்த மாதிரி இந்த மூல சிலை காணாபடிச்சு கண்டுபிடிச்சிருந்தா இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ எஃப்ஐஆர் பண்ணுறாங்க. ஆமாம், சார் நான் சொல்லியிருக்கதா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கூட இந்த எஃப்ஐஆர் தேவையில்லை. என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எழுதணும். அதுக்கு தான் சார் எம்லாட்டும்பாங்க. எம்லாட்னா மியூச்சுவல் லீகல் அசிஸ்டன்ட் ட்ரீட்டின்னு இருக்குது. 2 பேரும் பேசணும். இவங்க வெளிநாட்டுக்கு போகிறதுலையே குறியாக இருப்பாங்களே ஒழிய பேசுறது இல்லை. ஏனோ வந்தோம் போனோம் எல்லோரும் பயந்துக்கிறாங்க. ஏன்னா என் மேலே நான் ஓரளவுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டில் கடுமையாக வேலை பார்த்தேன்னு உங்களுக்கு தெரியும். கடுமையாக இருக்கும், குற்றச்சாட்டுகள்லாம் எவ்வளோ இருக்கோ இல்லையா எனக்கு அது நீங்கள் தான் பார்த்துக்கிடணும். ஆனால் கடுமையாக வேலை பார்க்க போகும்போது இவர் தொந்தரவுல ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. புரியுதா? எல்லாம் உடச்சி எரியப்படும், பீஸாக வரியப்படும். பூசணிக்காய் உள்ளே இருக்குது, வெளியே வருவார், அது பின்னாடி. அதை பற்றி பேச விரும்பலை. ஆனால் எல்லாருக்கும் ஒரு பய உணர்வு ஏற்படுத்துது. இன்வெஸ்டிகேட் பண்ணுறது தைரியமாக பண்ணணும். ஹைகோர்ட்டால் நியமிக்கப்பட்ட அதிகாரி, 2வது
டிவிஷன் பெஞ்சே இவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாங்க. அவங்களுக்கே இப்படியா, என் கீழே வேலை பார்த்த அதிகாரி ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு மேலெல்லாம் குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஸோ இது மாதிரி பயந்துக்கிறாங்க. இருக்கட்டும், இந்த இதை அன்னைக்கே அவங்க பர்சூ பண்ண யாரும் 4 வருஷத்தில் கொண்டாந்துருக்கலாம். இப்போ போட்டதுனால அந்த சிலையை தெய்வ விக்கிரத்தை கொண்டு வரதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் கூட ஆகலாம். சில நேரங்களில் வராமல் கூட இருக்கலாம். அப்படி பார்க்க போனீங்கன்னா இந்த ஒன்றே அவங்க வெளியே எடுத்து இப்படி கொண்டு வர்றாங்கன்னா, ஆசையில் அவங்க ரிப்போர்ட் உங்கள்கிட்ட கொடுக்கணும், நாங்கள் இருக்கிறோம், இந்த ஒரு விங்கு ஒன்று இருக்குது அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு படம் காட்டுறதுக்காக செய்யலாம். அது வேறு, எல்லாரும் செய்யலாம், தப்பில்லை. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய வழக்கு 45 வழக்கு இருக்குது. இது மாதிரி இந்த மாதிரி 45 கேஸ் அவங்க கொண்டு வர வேண்டியது இருக்குது. என்ன காரணம் சார்? நல்லா புரிஞ்சு. எதுக்கு? ஆமாம், போடாமல் இருக்கிறது எவ்வளோ சார்? நானே போட்டிருக்கேனே 3. ஒரு கோயிலேருந்து தூக்கிட்டு போயிட்டா நானே சார். நீ கூட நக்கல் பண்ணலையா? கோயிலே திருடிட்டு போயிட்டாருன்னு சொல்லலையா? நின்றருண பெருமாள் உய்ய கொண்ட ஆழ்வார். அப்புறம் இந்த கோயில் திருநாமநல்லூரில் ராஜ ஆதித்தேஸ்வரம்னு ஒரு கோயில். அந்த கோயிலுக்கு இன்னைக்கு பேர் வேறு, திரு தொண்டீஸ்வரம் சொல்லுவாங்க. அங்கே ஒரு 2 கோயிலை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒன்று மேற்கடல்லையே பெருமாள், இன்னொன்று அகத்தீஸ்வரர் கோயிலே திருட்டு போயிட்டாங்க. ஸோ இப்படியெல்லாம் இருக்குது. நிறைய வழக்கில் இப்போ நான் ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்ஸில் கிளம்பிடுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட போகும்போது என்னென்னா, இதுக்கு எல்லா எஃப்ஐஆரும் நானே கூட எல்லோரும் பயந்துக்கிறாங்க. அதனால் ஒவ்வொன்றையும் நானே கையெழுத்து போடுறதுனால அந்த வழக்கு கோர்ட்டில் வர போகும்போது கூண்டில் யார் நிற்கணும்? நான் நிற்கணும். 70 வயசு 80 வயசு 90 வயசுலேயும் நான் வந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு தெய்வ விக்கிரத்தோட விலை வந்து 2,97,00,000. அது ஒரு தமிழ் சமணர் கோயில். கேள்விப்பட்டீங்களா? இல்லை, சமணர்னா ஜெயின் டெம்பிள், ஆதி மூலவர்பாங்க. அப்படின்னா 24 தீர்த்தங்கருக்கு முன்னாடி இருந்தவரை எந்த ஒரு கோயிலில், தஞ்சாவூர் பக்கத்தில் தீபம் குடின்னு ஒரு கோயிலில் களவாடுறாங்க. களவாடி வெளிநாட்டுக்கு போய், நான் ஏற்கனவே இன்னையிலேருந்து எக்ஸாக்ட்லி 11 மாதத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேசுகிறேன். எங்கள் கபாலீஸ்வரர் கோயிலில் 40 நிமிஷம் நீங்கள் பேசியிருக்கீங்க. நான் பேசுகிறது எவ்வளோ? 40 நிமிஷம் நீங்கள் எல்லாம் எடுத்திருக்கீங்க. எடுத்து எஃப்ஐஆரை போடியான்னு சொல்கிறேன். குற்றவாளியே சொல்கிறேன், பேர் இங்கே இருக்கிறான் குற்றவாளின்னு சொல்கிறேன், பேரை சொல்கிறேன். அவங்க அப்பா அம்மா பேரை சொல்லலை, குற்றவாளியோட பேர் சொல்கிறேன், எந்த கோயிலுன்னு சொல்கிறேன், தெய்வ விக்கிரத்தோட பேர் சொல்கிறேன், உயரம் சொல்கிறேன், 29.4 அடி அப்படின்னு உயரம் சொல்கிறேன், திருடப்பட்ட இடம் சொல்கிறேன், கோயில் சொல்கிறேன், குற்றவாளியில் வரிசையாக சொல்கிறேன். சஞ்சீவ் அசோகன் ஒருத்தன், அவனுக்கு அதே மாதிரி பாம்பேயில் இருக்கக்கூடிய வல்லவ பிரகாஷ், ஆதித்ய பிரகாஷ், 2 பேர் அதில் குற்றவாளின்னு சொல்கிறேன். களவாடப்பட்ட பொருளை வாங்கினவன் உயிரோடு இருக்கிறான் ஜெயிலில், கபூர்னு அப்படி சொல்கிறேன். அவர் தான் பண்ணார் சொன்ன. இதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லையா? புரியலையா? சொல்ல போகும்போது பொறுப்பு இல்லையா? இதுக்கெல்லாம் நான் பொறுப்பாகிறேன் இல்லையா? பொய்யான தகவல் சொல்கிறது மாதிரி ஆகிடும் இல்லையா? அப்படி பொறுப்பான இல்லாத பேச முடியுமா உங்களால்? நான் என்னால் பேச முடியுமா? அதெல்லாம் செஞ்சு கொடுத்த பிறகு இல்லை. இப்போ போய் நான் அடுத்த வாரம் போய் நானே போய் கொடுக்குறேன். அதை கேஸை